முதலாம் வார்த்தையை ஒருவர் வாசிக்கலாம். லூக்கா 23:24. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இயேசு கிறிஸ்து உலகத்தில் மனிதனாக அவதரித்து ஊழியம் செய்த காலத்தில் அன்பை பற்றி ஒரு வசனத்தை குறிப்பிட்டார். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என யோவான் 15:13 நாம் வாசிக்கிறோம். நேசிக்கிற ஒருவருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பை விட அதிகமான அன்பை, அற்புதமான ஒரு அன்பை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெளிப்படுத்தினார். நேசிக்காத மக்களுக்கு அவர் ஜீவனை கொடுத்தார். உள்ளத்தை வேதனைப்படுத்திய மக்களுக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். நன்மை பெற்று தீமை செய்த மக்களுக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். சத்துருக்களாய் மாறி சகல விதத்திலும் தம்மை துன்புறுத்தின மக்களுக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். அவருடைய அன்பு விலையேற பெற்ற அன்பாய் இருக்கிறது. இன்னும் இதை குறித்து பவுல் எழுதுகிறார், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று ரோமர்ல 5:8 நாம் வாசிக்கிறோம். சிலுவை வசனங்களில் ஒவ்வொரு வசனத்திலும் இயேசு கிறிஸ்து அன்பு வெளிப்படுத்துகிறது. குறிப்பாக இந்த முதலாம் வசனத்திலே சத்துருக்களாய் செயல்பட்ட மக்கள் மீது ஆண்டவர் தமது அன்பை வெளிப்படுத்துகிறார். உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள் என்று மத்தேயு 5:44 குறிப்பிடுகிறார். ஆண்டவர் தமது அன்பை மக்கள் மீது படுத்தும் பாடுகள் மீதும் பாசத்தை பொழிந்து பரிவோடு கூறிய வசனமே சிலுவையின் முதலாம் வசனமாகும். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இந்த வசனத்தில் வெளிப்படும் ஆண்டவரின் அன்பை குறித்து தொடர்ந்து சுருக்கமாக நாம் தியானிப்போம். முதலாம் ஆண்டவருடைய அன்பு தாங்கிக் கொண்ட அன்பு. இரண்டாவது ஆண்டவருடைய அன்பு திருப்பி தாக்காத அன்பு. மூன்றாவது ஆண்டவருடைய அன்பு பரிந்து பேசுகிற அன்பு. எனக்கு பிரியமானவர்களே, தாங்கிக் கொண்ட அன்பை பற்றி பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 13:7 நாம் வாசிக்கிறோம், அன்பு சகலத்தையும் தாங்கும் என வாசிக்கிறோம். கொத்செமனேலே பிடிக்கப்பட்டிருந்து கல்வாரி சிலுவை வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் யூத ஜனங்களுக்கும் ரோம போர் வீரர்களுக்கும் சொல்லாலும் செயலாலும் நிறைந்த துன்பங்களை இயேசு தாங்கிக் கொண்டார். தாயின் வயிற்றில் தோன்றின முதல் நான் உங்களை தாங்கினேன் என்று சொன்ன ஆண்டவர் இப்பொழுது தன் ஜனங்கள் கொடுக்கிற தாங்க முடியாத வேதனையை அவர் தாங்கிக் கொள்ளுகிறார். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொன்னார். ஆனால் அன்பு அந்த இடத்துல வெளிப்படல. மாறாக அவர் மேல் அநேக துன்பங்களை வரும்படியாக இது ஜனங்கள் ஏவினார்கள். இயேசு கிறிஸ்துவோ ஒருவருக்காக அல்ல, முழு உலகத்துக்காக பாடுகளை தாங்கிக் கொண்டார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். சிலுவை பாடுகளிலும் அதைத்தான் நாம் பார்க்கிறோம். எபேசியர் 4:2 மன தாழ்மையாய் சாந்தமும் நீடிய பொறுமை உள்ளவர்களாய் அன்பிலே ஒருவரை ஒருவர் தாங்கி என எழுதப்பட்டிருக்கிறது. பெருமையும் பொறாமையும் நிறைந்த ஆலய தலைவர்கள் பொய் சாற்றுகளை ஆண்டவர் தாங்கிக் கொண்டார். திருப்பி தாக்காத ஒரு அன்பு. சிலுவையில் அறையும் என கோபத்தோடு கொந்தளித்த ஜனங்களை கூக்குரலில் இயேசு கிறிஸ்து சாந்தமாய் தாங்கிக் கொண்டார். அவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணோம் என தீர்ப்பளிக்கப்பட்டு மாறாக சிலுவைக்கு தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதை இயேசு நீடிய பொறுமையாய் தாங்கிக் கொண்டார். நன்மைகளை பெற்று வெறுப்புடன் பரிகசித்த பொய் சாட்டின யூதர்களால் செயல்களை ஆண்டவர் அன்புடன் தாங்கிக் கொண்டார். நேசிக்காத ஒருவருக்காக துன்பங்களை தாங்குவது எளிது. ஆனால் துன்பப்படுத்தும் மக்களுக்காக துன்பங்களை தாங்கிக் கொள்வது
தெய்வீக அன்பு. அந்த தெய்வீக அன்பைத்தான் இந்த நாளிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய அன்பின் ஆழத்தை, உயரத்தை, அகலத்தை, நீளத்தை ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு மனிதனை மன்னிக்க முடியாது. ஏன்னா நம்மளாம் சாதாரண மனிதர்கள் தான். ஆனால் ஆண்டவர் ஒரு தெய்வமாக இருக்கிறதுனால அவரை துன்புறுத்தின மக்கள் மீது அவர் வெறுப்பு காட்டாமல் அவரை நேசிக்கிற வகையிலே அவர்களுக்கு அவர் மன்னிப்பு கொடுத்து, பிதாவே இவளை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். பிறர் நமக்காக விரோதமாய் எழும்பும்போது எதிர்பாராத விதமாக அவமானங்களும் துன்பங்களும் வேதனைகளும் வரும்பொழுது நாம் தாங்க முடியாமல் தவிக்கிறோம். மருத்துவர் ஒருவர் ஒரு நபருக்கு சிகிச்சை அளித்து கொண்டு வந்தார். அந்த சிகிச்சை பெற்றவருக்கு என்ன பிரச்சனைனா வயிற்றில் புண்ணு. இந்த மருத்துவர் எவ்வளவோ சிகிச்சை பெற்றும் அந்த வயிற்று புண் ஆறவில்லை. அந்த சிகிச்சை பெற்றவர் வழக்கறிஞர். இந்த மருத்துவர் அந்த வழக்கறிஞர்கிட்ட சொல்றாரு, நான் உங்களுக்கு எவ்வளவோ மருந்து மாத்திரை கொடுத்தோம், உங்களுக்கு சற்றும் குணமாகவில்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வழக்கறிஞர் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்துட்டு சொல்றாரு, இந்த டாக்டர் சொன்னார், உங்களுக்கு சரீர ரீதியாக பிரச்சனை இல்லை, மன ரீதியாக பிரச்சனை இருக்குன்ட்டு மருத்துவர் சொல்கிறாரு. அப்போது அந்த கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்து அந்த வழக்கறிஞர் சொன்னார், ஐயா, நான் வாலிபனாக இருக்கும் பொழுது என் பக்கத்து வீட்டுக்காரர் சொத்து பிரச்சனைக்காக எங்கள் தாத்தாவை கொலை செய்து விட்டார்கள். அதை நான் பார்த்து விட்டதிலிருந்து அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று நான் காத்து கொண்டிருக்கிறேன். என்னால் தாங்க முடியவில்லை. என் தாத்தாவை இறந்த துக்கத்தை நினைக்கும் போதெல்லாம் தாங்க முடியாத கோபம் வருகிறது என்று அந்த வக்கீல் சொன்னார். அந்த வழக்கறிஞரை போல நாம் தாங்க முடியாத வேதனைகளும் உங்களுக்கு இருக்குமானால் சிலுவையில் துன்பங்களை தாங்கிய இயேசு கிறிஸ்துவை நினைத்து கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் இழப்புள்ளவளாய் உங்கள் ஆத்துமக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்று எபிரேயர் 12:3 நாம் வாசிக்கிறோம். சத்துருக்களால் வரும் அநேக துன்பங்களை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் முன்மாதிரியை நமக்கு வைத்து விட்டு போகிறார். இரண்டாவது, திரும்பி தாக்காத ஒரு அன்பு. 1 கொரிந்தியர் 13:5 வாசிக்கிறோம், அன்பு அயோக்கியமானதை செய்யாது என்றும் சினம் அடையாது என்றும் தீங்கு நினையாது என்றும் நாம் வாசிக்கிறோம். அயோக்கியமானதை செய்யும் சத்துருக்களை ஆண்டவர் யோக்கியமான முறையிலே அவர்களை மன்னித்தார், அன்பை வெளிப்படுத்தினார். சினத்தோடு குமரி கொண்டிருந்த ஜனக்கூட்டத்தை பார்த்து சினமடையாமல் அவர்களுக்காக ஜெபித்து அன்பை வெளிப்படுத்தினார். தமக்கு விரோதமாய் தீங்கு செய்ய நினைத்து தீங்கை பிணைத்து தீங்கை செய்த கூட்டத்தாரை பழிவாங்காமல் பதிலுக்கு பதில் செய்யாமல் அன்பையே வெளிப்படுத்தினார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் என்று 1 கொரிந்தியர் 13:6 நாம் வாசிக்கிறோம். யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்து சந்தோஷப்பட்டான். சனகரிப் சங்கத்தினர் அநியாயமாய் இயேசுவின் மீது குற்றம் சாட்டி சந்தோஷப்பட்டார்கள். போர் வீரர்கள் களத்தில் அடித்து இயேசுவை சித்திரவதைப்படுத்தியும் சந்தோஷப்பட்டார்கள். பிலாத்து ஜனங்களை சந்தோஷப்பட நினைத்து இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தான். இப்படி யூதர்களுக்கும் போர் வீரர்களுக்கும் போர் சேவலுக்கும் அநியாயம் செய்து சந்தோஷப்பட்டார்கள். அப்படி சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை மன்னித்து சந்தோஷப்பட்டார். அல்லேலூயா. இறையும் கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன இரட்சகர் சொன்ன உடனே கடல் அமைதியாய் இருந்தது என்று மார்க்கு 4 நாம் வாசிக்கிறோம். கோபத்தினாலே கொந்தளித்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சிலுவையிலிருந்து இறையாதிருங்கள் என்று சொல்லியிருந்தால் அனைவருடைய வாயும் கட்டப்பட்டிருக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. கனியற்ற அத்தி மரத்தை பார்த்து ஆண்டவர் சபித்த உடனே அது பற்று போயிற்று என்று மார்க்கு 11 நாம் வாசிக்கிறோம்.
ஆவியின் கனிகளால் மாம்சவெறியில் நின்று கொண்டிருந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சபித்த உடனே அனைவரும் பட்டமரம் போல் அழிந்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யவில்லை. தம்மை பிடிக்க வந்தவர்களை பார்த்து நான் தான் என்று அவர் சொன்ன உடனே அனைவரும் பின்னிட்டு விழுந்தார்கள் என்று யோவான் 18ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். சிலுவையிலிருந்து இயேசு நான் தான் என்று முழக்கம் இட்டிருந்தால் அத்தனை பேரும் விழுந்து ஓடி போயிருப்பார்கள். ஆண்டவருக்கு வல்லமை இருந்தும் அவர் எந்த பதிலும் தாக்காமல் அவர் பட்ட வேதனையிலும் அவர் மற்றவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்து மேலான அன்பை அவர் வெளிப்படுத்தினார். பழிவாங்க துடிப்பது அநேகருடைய இயல்பாய் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம் அப்படி செய்யக்கூடாது என்பதற்காக வேதம் நமக்கு அடிப்படையாக இருக்கிறது. வேதத்தை தினந்தோறும் வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். மற்றவர்களுக்கு மன்னிக்கிற அந்த குணம் நமக்கு இல்லை என்றால் கூட நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் செயல்படுகிற பிரச்சனைகள், போராட்டங்களை, மற்றவர்கள் நம்மளுக்கு கொடுக்கிற துன்பங்களை நாம் மன்னிக்க இயேசு கிறிஸ்து ஒரு முன்மாதிரியாய் நமக்கு காண்பித்தார். ஆகையால் தான் வருஷந்தோறும் இந்த சிலுவை தியான கூட்டங்களிலே இந்த 7 வார்த்தையிலே ஆண்டவர் அன்பை பற்றி வெளிப்படுத்தினார். அதைத்தான் நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். எனக்கு பிரியமானவர்களே, புகழ்பெற்ற அறிஞரான எல்லிஸ் என்ற ஒரு தேவ மனிதர் சிறுவனாய் இருக்கும்பொழுது ஒரு நாள் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வரும் வழியில் ஒருவன் அவரை அடித்து விட்டான். அது நிமித்தம் அவருக்கு தோள்பட்டை காயம் ஏற்பட்டது. வீட்டுக்கு வந்த உடனே அம்மா கேட்டாங்க, உன்னை அடித்தவனை நீ திருப்பி அடிக்கலையா என்று கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார், இல்லை அம்மா, நான் அவரை அடித்திருந்தால் அவனைப் போல நான் கெட்டவனாகி விடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை அந்த தாயாரை தொட்டது மாத்திரமல்ல, உலக புகழ்பெற்ற ஒரு வார்த்தையாக காணப்பட்டது. எனக்கு பிரியமானவர்களே, பழி வாங்குதல் நமதுக்குரிய வேலை அல்ல. பழி வாங்காமல் மன்னிப்பது பரலோக ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு நீங்கள் புத்திரராய் இருப்பீர்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஒரே ஒரு சம்பவம் ஒரு நிமிஷத்தில் சொல்லி முடிக்கிறேன். பரிந்து பேசுகிற ஒரு அன்பு. ஆண்டவர் இந்த 1ஆம் வசனத்திலே பிதாவே இவளுக்கு மன்னியம் என்று பரிந்து பேசுகிறார். உலக சரித்திரத்தின் முதல் இரத்த சாட்சியாக ஆபேலின் ரத்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டது. அது தன்னுடைய வேதனையும் தனக்கு ஏற்பட்ட அநியாயத்தையும் குறித்து ஆண்டவரிடம் முறையிட்டது என்று ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் சிலுவையில் ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவோ தனக்கு ஏற்பட்ட துன்பங்களை சகித்து கொண்டு தம்மை துன்பப்படுத்தின மக்களுக்காக பரிந்து பேசுகிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இதை குறித்து எபேசியர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலாம். நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திற்கு நீங்கள் சமீபம் ஆனீர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து தம்மை துன்பப்படுத்தின மக்களுக்காக பரிந்து பேசி தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என அவர் பரிந்து பேசி ஜெபித்தார். நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டியது அவசியமாய் இருக்கிறது, நல்ல குணமாய் இருக்கிறது. மற்றவர்களை மன்னிக்கிறது நல்ல ஒரு குணங்க, நல்ல ஒரு குணம். அதை தான் திரும்ப திரும்ப வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பலவிதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். அப்படி இருந்தாலும் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. பலர் நம்மை பகைக்கிறார்கள், நம்மை தூசிக்கிறார்கள், பலர் நமக்கு துரோகம் செய்கிறார்கள், பலர் நம்மை பரிகாசம் செய்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை நாம் வெறுக்கக்கூடாது, பகைக்கக்கூடாது. அவர்களுக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புகிறார். முரட்டாட்டமான இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே தன் உயிரையே பயணம் வைத்து
பரிந்து பேசி மன்றாடினார் என்று உபாகம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். தன்னை விட்டு பிரிந்து போன லோத்துவுக்காக ஆபிரகாம் பரிந்து பேசினார் என்று ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆதி திருச்சபையின் முதல் இரத்த சாட்சியாக ஸ்தேவான் தன்னை கல்லெறிந்த மக்களுக்காக பரிந்து பேசின மேலான அனுபவத்தை அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நாமும் சத்துருக்களால் நமக்கு வரும் துன்பங்களை இயேசு கிறிஸ்துவை போல் தாங்கிக் கொள்வோம். இயேசு கிறிஸ்துவை போல் பழி வாங்காதிருப்போம். இயேசு கிறிஸ்துவை போல் அவர்களுக்காக பரிந்து பேசுவோம். கர்த்தர் இந்த முதல் வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் நம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இந்த 7 வார்த்தையிலே உம்முடைய அன்பு வெளிப்படுகிறது. முதலாம் வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். நீர் எங்களோடு கூட பேசினீங்க அப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து 6 வசனங்களையும் கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.